அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் அசுவினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரங்களில் ஒருவர் ஜனனமானால் ஆரம்ப திசையாக, அதாவது ஜென்ம திசையாக கேது பகவானுடைய திசை வருங்க. அப்படி இந்த கேது பகவானுடைய திசை வரும் பொழுது அந்த கேது பகவான் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தார்னா சிறப்பான பலன்களை தருவார் என்பதை பற்றி இதுவரை பார்த்தோம். அதாவது கேது பகவானுடைய திசையும், சுக்கிர பகவானுடைய திசையும், சூரிய பகவானுடைய திசையும், சந்திர பகவானுடைய திசையும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செவ்வாய் பகவானுடைய திசை. அதாவது அசுவினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய திசை வரும் பொழுது எந்த மாதிரி ஒரு நல்ல பலனை தருவார், அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பகவான் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தார்னா நல்ல சிறப்பான பலன்களை தருவார் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த பரணி பூரம் பூராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், திருவாதிரை சுவாதி சதயம், பூசம் அனுசம் உத்திரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இவர் சஞ்சாரம் பண்ணார்னா, அதாவது பாதசாரத்தில் நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தார்னா சிறப்பான பலன்களை தருவார் என்பதை பற்றி எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லைங்க. ஒருவேளை இதை தவிர வேறு நட்சத்திரங்களில் இந்த பாதசாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தார்னா அதற்குண்டான வழிபாடுகளை செய்தோமானால் இந்த செவ்வாய் திசை சிறப்பான திசையாக இந்த அசுவினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு நல்ல சிறப்பான திசையாக மாறுங்க. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.